அண்ணாமலை பேசியிருக்கார். இந்த வீடியோவை பாருங்கள். அதில் கொஞ்சம் அன்பில் மகேஷனுடைய ஒரு பினாமி கம்பெனி அதில் இருக்குங்கண்ணே, ஒரு அண்ணா நகர் கம்பெனி ஒன்று, அதையும் நான் எடுத்திருக்கேங்கண்ணே. இவங்க தான் இந்த சிபிஐனுடைய ப்ராசிக்யூஷன் சாங்ஷன்லாம் பிடுங்கி வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சவுக் சங்கர் மேட்டர், அதெல்லாம் கனெக்டட் தான். காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஊழல் பண்ற ஆதாரம் கையில் அப்படியே இருக்கு, லட்டு மாதிரி இருக்கு. ஆனாலும் சிபிஐ உள்ள வர முடியல. காரணம், ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. இதே அண்ணாமலை டிஎம்கே ஃபைல் 1ல் நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி துபாயில் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அதில் உதயநிதி இயக்குனராக இருந்ததாகவும் அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ அன்பில் மகேஷ் அதில் இயக்குனராகிவிட்டதாகவும் அந்த கம்பெனி நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தமிழ்நாடு அரசாங்கம் அந்த கம்பெனியுடன், அதாவது அன்பில் மகேஷ் சம்பந்தப்பட்ட அந்த கம்பெனியுடன், ஸ்டாலின் குடும்பம் சம்பந்தப்பட்ட அந்த நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியுடன் தமிழ்நாடு அரசு 1000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதா 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இதே அன்பில் மகேஷ் தான் அதில் இயக்குனராக இருந்தார். இதை அமலாக்கத்துறை ரகசியமாக அண்ணாமலைக்கு கொடுத்தாங்க. அவங்க கேட்டு வாங்கினாங்க. அமித்ஷா மூலமாக அண்ணாமலை கேட்டு வாங்கினார். எவ்வளோ பெரிய ஊழல்! இன்று வரை 2 வருடமாகுது அண்ணாமலை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. டிஎம்கே ஃபைல் 1ன்னு சொல்லி இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்படி இருக்கும்போது இப்போ இன்னொரு குற்றச்சாட்டை சொல்லி அன்பில் மகேஷுடைய பினாமி கம்பெனி அதில் லாபம் அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு, இதில் தூய்மை பணியாளர்கள் இதில் அப்படின்னு சொல்கிறாருன்னா இதில் எந்த நடவடிக்கை நம்ம எதிர்பார்க்க முடியும்? அவருக்கு சொல்கிறதே குற்றச்சாட்டை மட்டும்தான் சொல்கிறாரு. சொன்னால் கோவிச்சுக்கிறாங்க. நான் சொல்கிறது யார் தப்பு பண்ணாலும் நாங்கள் சுட்டி காட்டுறோம், அவ்வளோதான். உங்கள் அண்ணாமலை அன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? அன்பில் மகேஷ் பினாமியாக இருக்கக்கூடிய நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்டில் 1000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய குடும்ப கம்பெனியில் போட்டதை, அதில் அன்பில் மகேஷ் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அவர் சொல்லி 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? வெறும் குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒழிய எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த பாருங்கள், இந்த தூய்மை பணியாளர்கள் இதில் ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் இல்லை. ஆக அதைத்தான் சொல்கிறேன், வெறும் குற்றச்சாட்டை சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். அப்படி அது தப்புங்கிறேன். குற்றச்சாட்டை சொன்னீங்கன்னா அது சம்பந்தமாக உடனடி நடவடிக்கை எங்களுக்கு தேவை. இல்லைன்னா எப்படி அழிக்கிறது இந்த திமுக குடும்பத்தை?